சிங்க பெண்களை எங்கெங்கோ போய் தேட வேண்டியது கிடையாது. ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய 7 லட்சம் உறுப்பினர்களும் 7 லட்சம் சிங்க பெண்கள் தான் என்பதை நாள்தோறும் எடுத்து காட்டிக் கொண்டு இருக்கிறோம். சிங்க பெண்கள், தங்க பெண்கள், வீர பெண்கள் என்பது மட்டுமல்ல, அநீதியை எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய துர்கை அதற்கு சமமானவர்கள். சிவனுக்கே சவால் விட்ட காளி என்று சொல்வார்கள் புராணங்களில், அப்படிப்பட்டவர்கள். எனவே சிங்கப்பெண் படை என்ன செய்கிறதோ செய்யவில்லையோ, இந்த பெண் படை நிச்சயமாக அதை செய்து முடிக்கும் என்கிற நம்பிக்கையைத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மக்களுக்கும் ஜனநாயக மாதர் சங்கம் இப்படிப்பட்ட போராட்டங்களின் மூலமாக, பொதுக்கூட்டங்களின் மூலமாக எடுத்து சொல்லுகிறது. இப்ப பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனை பலரும் எப்படி பார்ப்பாங்க? அது ஒரு கிரைம், குற்றம், அதனால போலீஸ் பார்த்துக்கட்டும். இன்னும் சில பேர் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அந்த சம்பந்தப்பட்ட துறை பார்த்துக்கட்டும் அப்படிம்பாங்க. ஆனா நாம என்ன அடிப்படையில சொல்றோம்? இது பெண்கள் பிரச்சனை அல்ல, இது அரசியல் பிரச்சனை, இது ஜனநாயக பிரச்சனை என்று சொல்லுகிறோம். ஜனநாயக பிரச்சனைன்னு ஏன் சொல்றோம்? இந்த சமூகத்தின் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் வன்முறையில் பாதிக்கப்படுகிறார்கள் சொன்னா அவர்களுக்கு மனித உரிமை இல்லை என்று அர்த்தம். ஒரு பாதுகாப்பற்ற சமூக சூழலில் பெண்களும் குழந்தைகளும் வைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் வன்முறை நடப்பது பெண்களுக்கல்ல, வன்முறை நடப்பது ஜனநாயகத்திற்கு என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அநீதி நடப்பது ஜனநாயகத்திற்கு என்று சொல்ல விரும்புகிறோம். பாகுபாடு காட்டப்படுவது ஜனநாயகத்திற்கு என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதே போல இதை ஏன் அரசியல் பிரச்சனைன்னு சொல்றோம்? அரசியல் கட்சிகள் பெருசா இத பேச மாட்டாங்க. எப்ப பேசுவாங்க? இப்ப டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் அடிதடி நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா? டிஎம்கே என்ன சொல்லுவாங்க? நீங்க வந்ததுக்கு பிறகு இவ்வளவு நடக்குது, நீங்க என்ன பண்ணீங்க, உங்க ஆட்சி மோசம் அப்படின்னு இவங்க சொல்ல, நாங்க இப்பதானே வந்தோம், நீங்க 5 வருஷமா இருந்தீங்க, நீங்க ஒழுங்கா பண்ணல, ஆகவே நீங்க தான் மோசம். எனவே இது இப்படி அடித்து கொள்ள வேண்டிய பிரச்சனை அல்ல. வன்முறை கடந்த காலத்திலும் நடந்தது, இப்போதும் நடக்கிறது. தடுத்து நிறுத்த என்ன செய்ய போகிறீர்கள் என்பதுதான் பிரச்சனை. ஒரே ஒரு குற்றம் நடந்தாலும் கூட நிச்சயமாக சமூகம் அதை ஏற்காது என்கிற இடத்திற்கு நம்ம வரணும். எனவே அரசியல் கட்சிகள் இது ஒரு முக்கியமான அரசியல் பிரச்சனைங்கிற அடிப்படையில் கூடுதலாக தலையிடும். இப்ப சகோதரிகள் சொன்னாங்க, பல குற்றங்கள்ல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் டிவிகே நிர்வாகிகள் அப்படின்னு தகவல் வருது. ஒரு சில குற்றங்கள்ல நம்முடைய சகோதரிகள் நேரடியாக போகிறார்கள். எனவே நேரடியாகவே டிவிகே நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டு இருப்பது தெரிகிறது. மற்ற விஷயங்கள்லாம் ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எனவே டிவிகே நிர்வாகிகள் இப்படி குற்றம் சாட்டப்படுகிறார்கள்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிவிகே அவர்களது உறுப்பினர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? அது எவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனை. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, பெண்களுக்காக இருக்கோம், பெண்களுக்காக செய்யறோம் தான் எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்றாங்க. நீங்க பிஜேபியை எடுத்துக்கங்க, எல்லாம் மிஸ்டு கால் மெம்பர்ஷிப். பெண்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்கள் ஒட்டுமொத்தமாக மொத்த குத்தகைக்கு எந்த கட்சியில இருக்காங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில தான் இருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாரதிய ஜனதா கட்சியா அல்லது பாரதிய டேஷ் கட்சியா அப்படிங்கறதெல்லாம் கடந்த காலத்துல நம்ம பேசியிருக்கோம். ஒரு சம்பவம் அல்ல, 2 சம்பவம் அல்ல, இந்தியாவில் நடந்த பெரும்பாலான வன்முறை சம்பவங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக, அமைச்சர்களாக, தலைவர்களாக இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்படி தப்பி தவறி குற்றவாளிகளை புடிச்சு ஜெயில போட்டோன்னு சொன்னா தண்டனை காலம் முடிவதற்கு முன்னாலேயே பில்கிஸ் பானு வழக்குல குற்றவாளிகள் எப்படி வெளியே வந்து ஏராளமான வரவேற்பை பெற்றார்கள், மாலை அணிவிக்கப்பட்டார்கள், இனிப்பு கொடுத்து கொண்டாடப்பட்டார்கள். இதெல்லாம் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி கதை. நான் என்ன கேட்கிறேன், இந்த கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சாட்டையால அடிச்சுக்கிட்டார்.
என்னன்னா திமுக ஆட்சியில வன்முறை நிறைய நடக்குது பெண்களுக்கு, அதனால என் வீட்டு வாசல்ல நின்னு நான் வந்து சாட்டையால அடிச்சுக்கிறேன் அப்படின்னாரு. இப்ப போய் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இது புது கட்சியா இல்ல பிஜேபி ஸ்விட்ச் போட்டு ஒரு கட்சியை ஆரம்பிக்க சொன்னதா அதெல்லாம் நமக்கு தெரியல. இப்ப அங்க போய் எதை வச்சு சாட்டையால அடிச்சுக்க போறாருன்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் சாட்டையால் அடித்து கட்டுப்படுத்துகிற விஷயமா? உங்க கட்சியில இருக்கக்கூடிய குற்றவாளிகளை களை எடுப்பதற்கு என்ன செய்தீர்கள்? அவங்களை பாதுகாக்கத்தான முயற்சி பண்ணீங்க. அப்படிப்பட்ட கட்சியின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சாட்டையால் அடித்துக் கொள்வது எப்பேற்பட்ட டிராமாங்கிறத பாருங்க. யாரை ஏமாற்ற என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போல மற்ற பல கட்சிகள் இப்படி எல்லாம் செஞ்சா பெருசாக கண்டுகொள்வது கிடையாது. டிவிகேயும் அந்த பட்டியல் தான். எனக்கு தெரிந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களும் வெளியில் இருக்கக்கூடிய பெண்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். கட்சி உறுப்பினர்கள் இப்படிப்பட்ட தவறை செய்துவிடவே கூடாது. தப்பி தவறி இந்த குற்றத்தை செய்தால் வெளியில் நடவடிக்கை எடுப்பது வேறு, கட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும். அது குடும்ப வன்முறையாக இருந்தாலும், பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தலாக இருந்தாலும், அங்கொன்று இங்கொன்று நடந்தால் கூட கட்சி உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற ஒரு அரசியல் கட்சியாக இடதுசாரிகளும் கம்யூனிஸ்டுகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் இருக்கிறதுங்கிற வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால மேடை கிடைக்குது, மைக்கு கிடைக்குது, நாங்க தான் பெண்களுக்கு சாம்பியன், நாங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்று வசனம் பேசினால் மட்டும் போதாது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் நேரத்தில் பெண்கள் பாதுகாப்புக்காக என்னவெல்லாம் பேசினார் நீங்க சகோதரிகள் சொன்னாங்க. நான் திரும்ப அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. ஆனா அப்போதே நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது நான் ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன். பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை நடக்கிற ஸ்பீடும் ரேஞ்சும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரம்மாண்டமான பிரச்சனை. விஜய் முதலமைச்சர் என்று ஆனவுடன், தாவேகா ஆளுங்கட்சி அரசாங்கம் என்று ஆனவுடன் இதையெல்லாம் எப்படி ஒழிக்க முடியும்? விஜய் கையில மந்திரக்கோல் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விய தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்கள் கேட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நிலைமை தெரியுதா, நிலைமை புரியுதா? அப்படியெல்லாம் ஒரு கையெழுத்து போட்டு ஜீவோ போடுவதன் மூலமாக அல்லது ஒரு படைப்பிரிவை அமைப்பதன் மூலமாக மட்டும் தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை. அதனாலதான் பெண்கள் அமைப்புகளோடு கலந்து பேசுங்கள் என்று கோரிக்கை வைத்தோம். சிங்கப்பெண் படையினுடைய ஐஜி அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்டினார். ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக ராதிகா உள்பட தலைவர், செயலாளர், பொருளாளர், வழக்கறிஞர் இப்படியானவர்கள் சென்று நம்முடைய ஆலோசனைகளை அரசுக்கு வழங்கி இருக்கிறோம். அதனால நம்ம வெளியில நின்று குறை சொல்ற இயக்கம் மட்டுமல்ல, நம்முடைய அனுபவத்துல எதையெல்லாம் செய்தால் இந்த வன்முறையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அரசுக்கு ஆலோசனையாக சொல்லி இருக்கிறோம். கடைசியா நமக்கு இருக்கிற புள்ளி விவரம் வந்து 2024 தான். சகோதரி சுகந்தி அது சம்பந்தமான தகவல்களை சொன்னாங்க. அதனால நான் திரும்ப புள்ளி விவரத்துக்குள்ள போகல. ஆனா நீங்க சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 வருஷத்தை விட 24ல பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான பெண்கள் 109% அதிகரிப்பு. ஒரே வருஷத்துல 109% அதிகரிப்பு. அதே போல போக்சோ பிரிவுகளின் கீழ் வந்த வழக்குகள் ஒரே வருஷத்துல 52% அதிகரிப்பு. இந்த மாதிரி நம்ம வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பயங்கரமான புள்ளி விவரம். அதனால அங்க ஏதோ ஒண்ணு நடக்குது, இங்க ஒண்ணு நடக்குது என்பதல்ல. இது ஒரு பெரிய வன்முறையாக, எமர்ஜென்சியாக, அவசர கால நிலை போல இன்றைக்கு பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை வந்திருக்கிறது. இனிமேலும் கண்ணை மூடிக்கொண்டு யாரும் அமர்ந்திருக்க முடியாது. இதுல நடவடிக்கை எடுங்கன்னா குழந்தையோட அம்மா மேல தப்பு சொல்றது, குழந்தைங்கிறதுனால அது மேல தப்பு சொல்ல முடியல. ஆனா பெண்கள்னு சொன்னா, கோயம்புத்தூர்ல ஏன் ஒரு ஒதுக்கமான இடத்துல அந்த பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தது, அதனாலதான் இப்படி ஆச்சு. ராத்திரி 10 மணிக்கு பஸ்ல ஏன் தனியா வந்தது, இப்படி ஏன் ட்ரெஸ் பண்ணுது. நீங்க அதுதான் இந்த சமூகத்தினுடைய மூளை அப்படிதான். பெண்கள்லாம் ஒழுங்கா இருக்கணும், இந்த குருவி பறவை எல்லாம்
சாயங்காலம் 6 மணி ஆனா கூட்டுல வந்து அடைஞ்சிரும் பாருங்க. அந்த மாதிரி பெண்கள் வந்து 5 மணி 6 மணிக்குள்ள வீடுங்கிற பொந்துக்குள்ள வந்து அடைஞ்சிடணும். ஆனா வீடு வன்முறை இல்லாம இருக்கான்னா அதுவும் கிடையாது. வீடுமே இன்றைக்கு பாதுகாப்பற்ற ஒரு இடமாக மாறிவிட்டது. ஆந்திராவில் கூட அந்த பேரவை தலைவர் சொன்னார், கார்களை வீட்டுக்குள்ள பார்க் பண்ணி வச்சா விபத்து நடக்காது, அதே போல பெண்களை வீட்டுக்குள்ளே பார்க் பண்ணி வைத்தால் வன்முறை நடக்காது. அங்க உடனடியாக ஆர்ப்பாட்டம் செய்த ஆந்திராவில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் என்ன கேட்டுச்சுன்னா, ஒரு வாதத்துக்காக சொல்லுகிறோம், பெண்களை பார்க் பண்ணி வைப்பதை விட இதில் குற்றம் செய்கிற ஆண்களை வீட்டுக்குள்ள பார்க் பண்ணி வச்சுக்கங்க, அப்ப கூட வன்முறை நடக்காது. இப்ப நம்முடைய நோக்கம் வந்து யாரையும் வீட்டுக்குள்ள வீட்டில் ஒரு பொந்தில் வைப்பதை நம்ம வந்து ஏற்கல. நிர்பயா வழக்கு முடிஞ்சதுக்கு பிறகு வர்மா கமிஷன் அமைக்கப்பட்டதுல வர்மா வந்து ரொம்ப அழகா சொன்னார், பெண்கள் குழந்தைகள் பல்வேறு காரணங்களுக்காக வெளியில வர்றாங்க. படிப்புக்கா இருக்கலாம், வேலைக்கா இருக்கலாம், வியாபாரத்துக்கா இருக்கலாம், நல்லது கெட்டதுக்கா இருக்கலாம், ஏதோ பொழுதுபோக்குக்காக இருக்கலாம். அவங்க வரக்கூடிய அந்த பொது வெளியை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடமை. அவங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கணும் என்று சொல்லுகிற வேலை அரசாங்கத்துக்கு இல்லை அப்படிங்கிறது. பல வருஷங்களுக்கு முன்னால இந்த சிங்கப்பெண் படை துப்பட்டா ஒழுங்கா போடணும்னு சொன்னதாக இங்க சொன்னாங்க. பல வருடங்களுக்கு முன்னால் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில ஒரு சின்னஞ்சிறு பள்ளி குழந்தை அது வந்து காணோம். பெற்றோர்கள் போய் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்த போது இன்ஸ்பெக்டர் யாரு கூடயாவது அந்த பிள்ளை ஓடி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் 3 நாள் கழிச்சு அழுகிய பிணமாக அந்த போட்டோலாம் எனக்கு ஜென்மத்துக்கு மறக்கவே முடியாது. துப்பட்டாவாலேயே கழுத்தை ரேப் பண்ணிட்டு துப்பட்டாவால கழுத்தை இறுக்கி கொலை பண்ணியிருக்காங்க. நாக்கு இவ்வளவு பெருசா வெளிவந்திருக்கு. தண்ணிக்குள்ள ஊர்னதுனால கண்ணு மொழியெல்லாம் அப்படியே பிதுங்கி வெளியில வந்திருக்கு. அழகான குழந்தை. 3 நாள் கழிச்சு அதை பார்க்கும் போது பயங்கரமாக இருந்தது. இந்த குற்றம் நடந்த பிறகு அந்த குழந்தை படித்த பள்ளிக்கூடத்துல ஒரு சர்க்குலர் போட்டாங்க. என்ன சர்க்குலர்? இனிமேல பள்ளிக்கு சீருடை அணிந்து வரும்போது மாணவிகள் துப்பட்டாவுல 8 பின் குத்திக்கிட்டு வரணும். என்ன புத்தி இது? துப்பட்டா ஒழுங்காக போட்டால் வன்முறை நடக்காதா? துப்பட்டா ஒழுங்கா போடலைன்னா வன்முறை நடந்தாலும் பரவாயில்லையா? இந்த மாதிரியான ஆணாதிக்க புத்தி, ஆணாதிக்க அறிவுரை இவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ள வேண்டும். பெண் போட்டிருக்கும் உடைதான் வன்முறைக்கு காரணம் அப்படின்னு இனிமேல யாராவது சொன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யலாம்? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? சிங்க பெண்கள் அடிதான். அதை வந்து இப்படி நேரடியா சொல்ல முடியாது. அதனால நான் எப்படி சொல்ல போறேன்னா, 16 வயதினிலே படத்துல ஸ்ரீதேவி கமலஹாசனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? சப்புன்னு அரைஞ்சிரு. அதனால நம்ம அடின்னு சொன்னா இவங்கெல்லாம் என்ன வன்முறையை தூண்டுறாங்கம்பாங்க. அதனால இனிமேல நம்ம எப்படி பேசணும்னா, 16 வயதிலே ஸ்ரீதேவி கொடுத்த அட்வைஸ் அந்த மாதிரி நம்ம இறங்கலைன்னா இதெல்லாம் சரிப்படாது. இன்னும் எத்தனை தரம் அப்படியே சாமியாராக நிதானமாக இப்படி கூட்டம் போட்டு பேசிக்கிட்டே இருந்தா யாருக்கும் பயமே கிடையாது. அதனால்தான் சொன்னேன், சிங்கப்பெண் படை இறங்குகிறதோ இல்லையோ, இந்த பெண் படை தெருவில் இறங்கினால்தான் நியாயம் கிடைக்கும் என்பதை நம்ம வந்து மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இதுல காவல்துறையினுடைய அணுகுமுறை சரி செய்யப்பட வேண்டி இருக்கு. கல்வி நிலையங்கள்ல பாடத்திட்டத்துல மாற்றங்களை கொண்டு வர வேண்டி இருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல இருட்டாக இருக்கிற இடங்களில் விளக்குகள் பொருத்த வேண்டி இருக்கு. சிசிடிவி கேமராக்கள் அனைத்து இடங்களிலும் வைக்க வேண்டி இருக்கிறது. கேஸ்னு வந்ததுக்கு பிறகு நமக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஏபிபி, ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதெல்லாம் வந்து போதுமான அளவுக்கு இல்லை. அதையெல்லாம் அரசாங்கம் நியமிக்க வேண்டும். தாமதமாக வழக்கு நடப்பதை தடுத்து நிறுத்தி விரைவான காலத்தில் தீர்ப்பை பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்கணும். ஆணாதிக்க கருத்துக்களை எதிர்த்து
சமூக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அரசு செய்வதற்கு முன்வர வேண்டும். போதை என்பது குற்றங்களை செய்வதற்கான துணிச்சலை கொடுக்கிறது. இந்த இடத்துல கூட நாங்க என்ன விளக்க வேண்டி இருக்குன்னா, குடிக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க, குடிக்காதவங்க தப்பே பண்றது கிடையாது என்கிற வாதத்தை நாங்கள் முன்வைக்கவில்லை. ஆனா சுய நினைவோடு இருக்கும் போது தப்பு செய்வதற்கு சற்று தயக்கம் வரும். போதை உள்ளே இறங்கினால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற துணிச்சல் வரும். அந்த விதத்துல வன்முறையோடு போதை பழக்கமும் மது பழக்கமும் இணைந்து நிற்கிறது. அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும். இதுலதான் சில செய்திகள் குற்றவாளி யாருன்னு பெருசா வராது. சில செய்திகள்ல பீகாரை சேர்ந்த தொழிலாளி, ஒரிசாவை சேர்ந்த தொழிலாளி இந்த குற்றத்தை செய்தார் அப்படின்னா நம்ம ஆட்கள் பூரா என்ன சொல்லுவாங்க, இதுக்குதான் இவனுங்களை எல்லாம் உள்ள விடக்கூடாது, வடக்கன்ஸ் அப்படின்னு ஒரு பேர். அதெல்லாம் நியாயமே கிடையாது. நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் பீகார்ல இருந்து வந்தவங்க செய்யறாங்களா, அல்லது பீகார்ல இருந்து வந்த தொழிலாளிகள் எல்லாம் குற்றவாளிகளா? புலம்பெயர் தொழிலாளிகள் பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவ வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். 2 கேஸ்ல அவங்க குற்றவாளினா மீதி 98 கேஸ்ல உள்ளூர் ஜன்மங்கள் தானே குற்றவாளி. அவங்களை என்ன பண்ண போறோம்? அவங்கள ஊரை விட்டு துரத்த முடியுமா? அவங்கள கிராமத்தை விட்டு துரத்த முடியுமா? ஒரிசா பீகார்னா உடனே வெளியில போ அப்படின்னு எவ்வளவு சுலபமா சொல்லிடுறோம். அதனால வெளியிலிருந்து வருபவர்கள் தவறு செய்தால் தவறு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கட்டும். ஒட்டுமொத்தமாக புலம்பெயர் தொழிலாளிகளை குற்றவாளிகள் என்று முத்திரை குத்துவது கூட சரியல்ல அப்படிங்கறத இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பாலியல் வன்முறை என்பது நேருக்கு நேராக பிசிக்கலாக நடப்பது மட்டுமல்ல, டிஜிட்டலாக நடக்கிறது. இணையதளத்துல, கம்ப்யூட்டர் மூலமாக, மொபைல் மூலமாக இப்படி பல விஷயங்கள் நடக்குது. அப்ப இதையெல்லாம் கூட வன்முறை என்று நாம் கணக்கில் எடுக்க வேண்டும். பெரும்பாலும் தலித் பெண்கள் இந்த கொடுமையை அனுபவிக்கிறார்கள். சாதிய ரீதியான பின்புலம் அதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால வன்முறையை எதிர்க்கக்கூடிய, களமாடக்கூடிய அமைப்புகளும் பெண்களும் ஊழியர்களும் சாதி என்கிற இந்த காரணி இதற்குள் இருக்கிறது என்பதை சேர்த்து கணக்கில் எடுக்க வேண்டும். அதே போல பத்மா அவர்கள் பேசியது போல வேலை செய்கிற இடத்தில் பெண் தொழிலாளிகள் இந்த பிரச்சனையை சந்திக்கிறார்கள். அந்த பிரச்சனையும் பெண்கள் மீதான வன்முறை தான். நீட் காரணமாக தற்கொலைக்கு தள்ளப்படுகிற பெண்கள், அதுவும் பெண்கள் மீதான வன்முறை தான். அதை எதிர்த்து போராடிய இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்த இளம் வீரர்களும் வீராங்கனைகளும் காவல்துறையால் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆண் காவலர்கள் போராடுகிற பெண்களுடைய உடையை பிடித்து இழுத்து அக்கிரமம் செய்திருக்கிறார்கள். இதுவும் வன்முறை தான். ஏன் போராடக்கூடாதா தமிழ்நாட்டில்? இல்ல போராடக்கூடாதா இந்தியாவில்? எந்த விதத்தில் அது கிரிமினல் குற்றம்? இப்ப கூட தான் ஊர்வலம் வந்தோம். யாருக்கு என்ன பிரச்சனை வந்தது? நாங்க பாட்டுக்கு வந்தோம், எங்களுடைய பிரச்சனைகளை சொல்றோம். எனவே போராடுவது என்பது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. அதற்கெல்லாம் காவல்துறை இப்படித்தான் அணுகுமுறையை மேற்கொள்ளும் என்றால் திருந்த வேண்டியது போராட்டக்காரர்கள் அல்ல, திருந்த வேண்டியது காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்பதையும் இந்த கூட்டத்தில் அழுத்தமாக நாங்கள் முன்வைக்கிறோம். அதே போல கருத்தியல் ரீதியாக பெண்கள்னா ஒரு போகப் பொருள், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஆண்கள் அனுபவிப்பதற்காகத்தான் பெண்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த கருத்தியல் சமூகத்துல பரவலாக இருக்கிறது. அதனால நம்ம சட்ட போராட்டம், கள போராட்டம் இதெல்லாம் நடத்தினா மட்டும் போதாது. கருத்தியல் தளத்துல நம்முடைய போராட்டங்கள் அதிகரிக்க வேண்டும். மனுவாத ஆணாதிக்க பெண்ணடிமைத்தன சித்தாந்தத்தை பின்பற்றுகிற ஒரு ஆட்சிதான் மத்தியில் இருக்கிறது. அவர்கள் அந்த ஆட்சியில் இருக்கும் வரை கருத்தியல் தளத்தில் பெண்களுக்கு எதிரான இப்படியான கருத்துக்கள் கூடுதலாகத்தான் ஆகும். எனவே அவர்களை மத்திய ஆட்சியிலிருந்து கீழே இறக்குவது கூட பெண்கள் மீதான
வன்முறைக்காக நாம் நடத்தும் போராட்டத்தின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்பதையும் நான் முன்வைக்கிறேன். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் 1973 தோன்றிய காலத்திலிருந்து இப்படிப்பட்ட போராட்டங்களை தொடர்ந்து எடுக்கிறது. நம்முடைய தலையீட்டின் மூலமாக பல விதிகளை மாற்றி இருக்கிறோம். நம்முடைய தலையீட்டின் மூலமாக புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய போராட்டங்களின் மூலமாக பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய தலையீட்டின் மூலமாக ஏராளமான பெண்களுக்கு நீதி பெற்றுக் கொடுத்திருக்கிறோம், நியாயம் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு 7 லட்சம் பேராக இருக்கக்கூடிய உறுப்பினர் எண்ணிக்கை 14 லட்சமாக 20 லட்சமாக தமிழகத்தில் மாறும் போதுதான் புறக்கணிக்க முடியாத ஒரு வீர பெண்கள் படையாக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மாறும். எனவே வன்முறையை வலுவாக எதிர்ப்பது என்பது 4 பேர் களம் இறங்குவது மட்டுமல்ல, 40 பேராக 400 பேராக 4000 பேராக இந்த படை விரிவடைவதற்கான முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சில பேர் கேட்பாங்க, இப்படி நீங்க கோஷம் போட்டுக்கிட்டு ஊர்வலம் வந்ததுனால என்ன சாதிச்சிட்டீங்கம்பாங்க. பார்க்கிற அத்தனை பேரும் மனசுல ஒரு நிமிஷம் நம்மளை பாராட்டி இருப்பாங்க, வாழ்த்தி இருப்பாங்க. எங்களுக்கு தான் ஒண்ணும் பண்ண முடியல. உங்களை போன்ற அமைப்பு வீதியில் இறங்கி கோஷம் போடுவதே குற்றம் செய்பவர்களை தயக்கப்படுத்தும், அச்சுறுத்தும், பயமுறுத்தும். அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தாலே நம்முடைய போராட்டங்கள் வெற்றிதான் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே தொடர்ந்து நம்முடைய போராட்டம் நடக்க வேண்டும். பெண்களும் குழந்தைகளும் ஏழைகளும், குறிப்பாக தலித் பெண்கள், சிறுபான்மை பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் உட்பட தைரியமாக சாலையில் பாதுகாப்போடு நடமாடுகிற, கண்ணியமாக வாழ்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது ஓயாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன்.